ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அந்த லேடியை பார்த்துட்றாங்க. அந்த லேடியை பார்த்துட்டு ஏன் நீங்கள் வீட்டை விட்டு போனீங்க அப்படின்னுலாம் கேட்குறாங்க. நான் தான் பணத்தை எடுக்காமல் வந்துட்டு இல்லாமா, அப்புறம் இதுக்கு சும்மா சும்மா என்னை பிடிச்சி வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் நான் உங்களை அதை கேட்க வரல. நீங்கள் ஏன் பல்லவனை விட்டுட்டு போனீங்க? பல்லவன் நீங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அவர் ஏன் உங்கள் மேலே கோவப்படுறாரு அப்படின்னுலாம் அணிலாம் கேட்கும்போது அந்த லேடி சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் 2 நாளில் பையன் மேலே எப்படிமா பாசம் வரும்? எனக்கு என் புருஷன் இருக்காரு, அவரை விட்டுட்டு நான் என் பையனே கதின்னு இருக்க முடியுமா? அந்த ஆள் தான் என்னை துரத்தி விட்டுட்டாருல்ல, அவர்கிட்டயே போய் எல்லாத்தையும் கேட்க வேண்டியது தானே அப்படின்னே கேட்குறாங்க. பல்லவன் உங்களுடைய பையன் தானே, ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. பல்லவன் என்னுடைய பையன் தானம்மா, அவனை அங்கே விட்டுட்டு வந்ததுனால தான் அவர் கோவப்படுறாரு, என்னுடைய பையன் இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு நிலாஸ் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி அந்த லேடி சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க நீங்கள்? அப்போது அவருக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை இல்லையா பல்லவன் அப்படின்னு? இல்லைம்மா, பல்லவன் என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அப்படின்னு அதை நீ போய் அவர்கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு என்னை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நிலாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன நம்ம இவ்வளோ நாளாக அங்கிளுக்கும் இவங்களுக்கும் பிறந்த குழந்தைன்னு தானே பல்லவன் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பல்லவன் இவங்களுடைய குழந்தை மட்டும்தானா? அப்போது இவருக்கும் இவரோட ஹஸ்பண்டுக்கும் பிறந்த குழந்தையா பல்லவன்? ஒன்றுமே புரியலையே. அங்கிள் ஏன் இவங்களை பற்றின விஷயத்த சொல்ல மாட்டேன்றாங்க? இவங்களுக்கு பின்னாடி, பல்லவனுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அங்கிள்கிட்டயே இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு நிலா போகிறாங்க. அப்போது போயிட்டுருக்கும்போது ஒரு கோயிலாண்ட நடேசனை பார்க்குறாங்க. அப்போது அங்கிள் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. என்னம்மா, என்ன விஷயமா பேசணும் அப்படின்னு. இல்லை பல்லவனை பற்றி தான் அப்படின்னு. பல்லவனை பற்றி பேச என்னம்மா இருக்குது அப்படின்னு. பல்லவனுடைய அம்மா யார், நீங்கள் அவங்கள எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள். பல்லவன் உங்களுடைய பையன் இல்லையா அப்படின்னு. என்னம்மா திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குறா? அப்படியெல்லாம் இல்லை, நானும் என் பிள்ளைங்க தான் அப்படின்னு. இல்லை அங்கிள், நீங்கள் போய் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் பல்லவன் உன்னுடைய பையன் கிடையாது அப்படின்னு. உனக்கு யாரம்மா சொன்னா? அப்படியெல்லாம் இல்லை, பல்லவன் என்னுடைய பையன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் இன்றைக்கி அந்த லேடியை பார்த்தேன். வண்டியில் போயிட்டுருக்கும்போது அவங்க நடந்து போயிட்டுருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து பேசினேன். அவங்க ஏன் வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு. அவங்க அதுக்கான காரணம்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஏன் அவர்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பல்லவன் என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளையை அவங்கக்கிட்ட விட்டுட்டு போனால் அவங்களுக்கு கோவம் வராதா அப்படின்னு தான் அந்த லேடி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அங்கிள், அவங்க ஏன் அப்படி சொல்லிட்டு போனோம்? பல்லவன் அவங்களுடைய பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு பையன் இல்லையா? அப்போது அவங்களுடைய குழந்தைய பல்லவனை நீங்கள் தூக்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கீங்களா? என்ன அங்கிள், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நிலா. இல்லைம்மா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது தெரிஞ்சுக்காத இருக்கிறதே நீ நல்லது, இங்கேருந்து போகும்போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கிள் ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்போது அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சா? அன்றைக்கி ஒரு ஆள் இருந்ததா சோழன் சொன்னார் அவங்க கூட. அந்த ஆள் தான் அவங்களுடைய ஹஸ்பண்டுன்னா அந்த லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தையா? நீங்கள் பல்லவனை தூக்கி வளர்த்துட்ருக்கீங்களா? அப்போது அந்த லேடியை நீங்கள் எதுக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த லேடியோட தானே பல்லவனை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னலாம் நிலா கேட்கவும், இங்கே பாரும்மா, இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. இந்த விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே எத்தனை தடவை சொன்னேன். ஆனால் நீ கேட்கல. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நிறைய பிரச்சனையாச்சு. அதோட இந்த பிரச்சனையை விட்டுருமா? அதுக்கப்புறமும் நீ இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா பிரச்சனை வேறு மாதிரி போய் முடியும். இப்போ நடந்த மாதிரியே இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது எதுவும் உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நடேசன் சொல்லிவிட்டு அங்கேருந்து இந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. ஸோ நிலாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன இது, இவர்கிட்ட கேட்டால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேன்றாரு, அவங்களும் முழுசாக சொல்ல மாட்டேன்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கணும். அங்கிள் மூலியமாவோ இல்லை திரும்பவும் அந்த லேடியை பார்த்தோ எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்காங்க. அதாவது மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நடேசன் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உண்மையும் தெரிய வருதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன். ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியல. அசராமல் ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிலா திரும்பி பார்த்தா அங்கே பல்லவன் நின்றுட்டுருக்காங்க. பல்லவனை பார்த்த உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. நாம் அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் பல்லவன் கேட்டிருப்பானா அப்படின்னு. ஆமாம், பல்லவன் எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு. ஸோ பல்லவனை பற்றின உண்மைகளை இங்கே நடேசன்கிட்ட கேட்கும்போதே எல்லா விஷயத்தையும் அவங்க பல்லவன் கேட்டுடுறாங்க. ஸோ பல்லவன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ நடேசனும் நிலாவும் பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க.
கேட்டதுக்கப்புறமா பல்லவன் அங்கேயே அதிர்ச்சியில் நிற்கவும் நிலா வந்துட்டு, பல்லவா நீ எங்கடா இங்கே, நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு. அண்ணி நான் அப்போவே வந்துட்டேன் அண்ணி அப்படின்னு. என்னடா இந்த பக்கம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை அண்ணி, மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்க வந்தேன் அண்ணி. கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது நீங்கள் அந்த ஆள் கூட பேசிகிட்டு இருந்தீங்க. எனக்கு இப்போ தான் நீ எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டுருக்காரு. என்னடா நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க, என்ன உனக்கு புரியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா, நீ வா அமைதியாக இரு, நம்ம போகலாம். வந்து வண்டியில் உட்காருவா. கோயிலுக்கு வந்தியா, சரிவா நம்ம 2 பேரும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம், எல்லாம் சரியாக போயிடும், உன்னுடைய அம்மா திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு. பொய் சொல்லாதுங்க நீ, அவங்க இனி திரும்ப வரவே மாட்டாங்க. என் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லைல்ல. நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமா கேட்டுட்டேன் நான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. அப்போது நான் யாரும் இல்லாத ஒரு அனாதையா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே என் அம்மா. அப்போது இவர் தான் என்னை தூக்கி வளர்த்தாரா? அப்போ இவரும் என்னுடைய அப்பா இல்லையா? என்னுடைய அப்பா இவர் இல்லாமையே நான் இவரை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேனா? இவர் இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? இப்போ நீங்கள் கேட்டப்போ கூட உங்ககிட்ட கூட அவர் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை. அப்போ நான் யாரை தான் அண்ணி, எனக்கு பின்னாடி என்ன தான் கதை இருக்குது? நான் அப்போது யாருமே இல்லாத அனாதையா அப்படின்னுலாம் வந்து பல்லவன் அழுதுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை பல்லவா, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, ஏதோ அரைக்குறையமாக கேட்டுட்டு நீ வந்து ரொம்ப வருத்தப்படாத, கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ, எனக்கு எல்லாமே இப்போ தான் புரியுது. நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு யாருமே இல்லை. என் அம்மா என்னை அனாதையாக ரோட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. அங்கிள் என்னை தூக்கிட்டு வந்து சேரண்ணன் ஜோலண்ணன் இவங்களோட சேர்த்து என்னையும் வளர்த்துருக்காரு. அப்போது அவரே என்னை தூக்கிட்டு வந்து வளர்க்கல அப்படின்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இல்லாட்டி யாருமே இல்லாத அனாதையாக ரோட்டில் விழுந்து கிடந்திருப்பேன். இல்லைன்னா யாராச்சும் என்னை தூக்கிட்டு போய் வளர்த்துருப்பாங்கல்ல. கடைசி வரைக்கும் நான் யாரும் ட்ரோன் பை எனக்கு தெரியாமே போயிருக்கோம் இல்லாடி அப்படின்னலாம் வந்து பல்லவன் அழுதுட்ருக்காங்க. பல்லவா நீ எதுக்குடா இப்போ தேவையில்லாதெல்லாம் நினச்சி அழுதுட்ருக்க? அப்படியெல்லாம் இல்லைடா, அங்கிள் இருக்காருல்ல, நீ அங்கிளோட பையன் தாண்டா அப்படின்னு. இல்லை நீ, நீங்கள் பேசிட்டு இருந்ததை இப்போ கேட்டேன், நீங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்கள, அம்மா சொன்னாங்கல்ல பல்லவா உங்களுடைய பையன் என்னுடைய பையன்தான் அப்படின்னு. ஆனால் என்னுடைய பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனால் கோவப்படுவாருன்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அவருக்கு நான் பிள்ளை இல்லை, என் அம்மா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலாம் வந்து பல்லவன் அழுதுட்ருக்கவும் நடேசன் போனவரை திரும்பி வராரு. ஆக்சுவலி அங்கே பல்லவன் இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. கொஞ்சம் தூரத்துலேயே போய் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா பல்லவன் வந்து நிலா கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு திரும்பவும் வராங்க நடேசன் வந்துட்டு. அப்போது எதாச்சும்மா ஏன் வளர்ந்துட்டுருக்கா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு. அப்போது பல்லவன் போயிட்டு நடேசன் கிட்ட சாரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நடேசன் அதிர்ச்சி ஆக்குறாங்க. என்னடா திடீர்னு அப்பாடெல்லாம் கூப்பிடுறா அப்படின்னு. எனக்கு தான் யாருமே இல்லையே, நீங்கள் தான் என் அப்பா ஸ்தானத்துலேருந்து வளர்த்துருக்கீங்க. என் அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வளர்த்தவங்கள தானே நான் அப்பான்னு கூப்பிட முடியும். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்லதுன்னே தெரியல. என் அம்மா விட்டுட்டு போனதுக்கப்புறமா எனக்கு என்ன அப்படின்னு தூக்கி போடாமல் உங்கள் பிள்ளைங்களோட சேர்த்து என்னையும் வளர்த்துருக்கீங்களே, இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவே இருக்குது. ஆனால் எனக்கு பின்னாடி என்ன தான் கதை இருக்குது, இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் அம்மா அவங்க தான் அப்படின்னா என் அப்பா யார்? நீங்கள் எப்படி என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? என் அம்மாவோட வந்ததாக தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எது உண்மை எது பொய்? நீங்கள் ஏதாச்சும் விஷயத்த சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. டே பல்லவா, இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இல்லாடி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. அங்கிள் நீங்களும் நானும் பேசிகிட்டு இருந்ததை பல்லவன் கேட்டுட்டா போல இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. டே இங்கே பாருடா, நீ என் பிள்ளை தான், உன்னை நான் தான் இத்தனை வருஷமாக வளர்த்தேன். நீ எப்படி இவ்வளோ நாளாக என்னை அப்பான்னு நினச்சிட்டு இருந்தியோ அதே மாதிரி நினச்சிட்டு உன் அண்ணனுங்களோட சேர்ந்து நீ போய் சந்தோஷமாக இரு. வேறு எதையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை ப்ளீஸ்ப்பா, நீங்கள் தானே என்னை வளர்த்தீங்க, என் உண்மையான அப்பா எனக்கு யாரும் கூட தெரியாது. நான் வேணும்னா உங்களை என் உண்மையான அப்பாவாக நினச்சி இவ்வளோ நாளாக உங்களுக்கு நான் இது வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் எதுவுமே கொடுத்ததில்ல. ஆனால் இப்போ கொடுக்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாச்சும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பல்லவன் அவங்களோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. டே எந்திரிடா அப்படின்னு இங்கே நடேசன் சொல்கிறாரு. பல்லவா என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அண்ணி ப்ளீஸ் அண்ணே, அப்போயாச்சும் இவர் எல்லா விஷயத்தையும் சொல்வார் இல்லை. நீங்களும் எனக்காக எவ்வளவோ கேட்டு பார்த்தீங்க, ஆனால் அவர் சொல்லவே இல்லை. இப்போயாச்சும் அவரை சொல்லுங்கள். நான் அவரை திட்டினதை, அவர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டதை இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லாமல் விட்டுரு போகிறாரு அண்ணி.
ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்கள், நீங்கள் என் அம்மாவை பார்த்ததா சொன்னீங்கல்ல அண்ணி, நீங்கள் என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா என் அம்மா கிட்ட கேட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன், நான் கேட்டால் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு இங்கே பல்லவன் கேட்டுட்ருக்காங்க. ஏ வேணாண்டா பல்லவா, நீ போய் கேட்டாலே அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. ஏன் நீ இல்லை, என் அம்மாவுக்கு என் மேலே ரொம்பவே பாசம் இருக்குது, என் அம்மா ஏன் என்னை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போனாங்க, இப்போ வந்து ஏன் என்னை பார்த்துட்டு 2 நாள்லேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் அவங்கள பார்த்து கேட்கணும் அண்ணி, நீங்கள் அதை கேட்டிங்களா இல்லையா, அவங்கள பார்த்தப்போ கேட்டிங்களா இல்லையா அண்ணி, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னலாம் பல்லவன் அனுக்குறாங்க. பல்லவா இங்கே பாருடா, நீ போய் கேட்டாலே அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்கடா, ஏன்னா உனக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைடா பல்லவா, உன்னை ஒரு பிள்ளையாக கூட அவங்க மதிக்கவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ நீ போய் கேட்டாலோ இல்லை நீ திரும்ப கூப்பிட்டாலே அவங்க இந்த வீட்டுக்கு வரவா போகிறாங்க, இல்லை உன் மேலே பாசம் வச்சுருக்க போகிறாங்களா, வேண்டாடா பல்லவா விட்டுடா, அங்கிள் சொல்கிற மாதிரி இதை எதையும் நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதே உனக்கு நல்லது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி பேசுகிறீங்க, ஏன் நீ அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு. ஐயோ பல்லவா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடா பல்லவா, ப்ளீஸ் நான் இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிட்டு இருக்கவோ, இல்லை நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவை தேடி நான் போகிறேன், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் போகவும், அப்போ தான் நடேசன் நில்லுடா எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் என் அம்மா கிட்டவே போகிறேன், நீங்கள் என்னோடய அப்பா இல்லைல்ல அப்படின்னு. போடா போ, இத்தனை வருஷமாக தூக்கி வளர்த்தது நான், அன்னைக்கே அனாதையை உன்னை விட்டுட்டு போயிட்டா, இன்னைக்கு நீ போன உடனே மகனே அப்படின்னு உன்னை ஏற்றுப்பாளா, அவளே கஞ்சி குடிக்க கூட துப்பு இல்லாமல் தான் உன்னை அனாதையாக தூக்கி போட்டுட்டு போனா, நீ போனதும் உனக்கு அப்படியே தூக்கி உன்னை வளர்த்து இதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் செய்வா பாரு அவன், போடா போ அப்படின்னு சொல்கிறாங்க. நடேசன் சொல்கிறாரு, அங்கிள் என்ன பேசுங்க நீங்கள் பல்லவன் கிட்ட அப்படின்னு நிலா கேட்குறாங்க. பின்ன என்னம்மா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறாடா, அவளே இவனை வழக்கு துப்பி இல்லாமல் தானே பெற்றதோடனே கடமை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா, அவள் இவனை வச்சு கஞ்சோட்டதான் இருந்தால் என்னையோல தூக்கிட்டு போய் இவளை வளர்த்துருப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்தோம் பிள்ளை மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் ஓடி போயிருக்கா, அவளை தேடி இவன் ஓடி போகிறான் மாதிரி இவனை சொல்லணும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அம்மான்னு உடனே பாசத்தில் ஏங்க தான் செய்வான், நீங்களாச்சும் சொல்லுங்களே அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் உன் அம்மா நல்லவ கிடையாது, நீ போன உடனே உன்னை தூக்கி வளர்க்கவும் மாட்டா, அவன் எனக்கு என்ன கேடு கெட்டு போனா அப்படின்னா முடுக்கி விட்டுருவா. இங்கே பாருடா, உன்னை எதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக உன் அண்ணனுங்க உன் தம்பிங்க எல்லாரும், அதாவது உன் அண்ணனுங்க எதுக்கு உன்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சமாச்சும் உனக்கு மூளை இருக்க அறிவு இருக்காடா, நீ அவகிட்ட போனேன்னு வச்சுக்கோ, இவ்வளோ நாளாக நீ படித்த படிப்புக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தமே இல்லாத பண்ணிடுவாடா அவன், உன்னை எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பி அவள் சொகுசாக உட்காந்து தின்னுவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேச சொல்லவும் பல்லவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாடா, உன்னை வழக்கு துப்பிருந்தா உன் அம்மா ஏன் உன்னை விட்டுட்டு போக போகிறா, உன்னை சின்ன பிள்ளையில கொஞ்சம் கூட ஈவு இருக்காமே இல்லாமல் உன்னை கொல்ல பார்த்தவிடா அவன், உன்னை விட்டுட்டு போனவன் நான் தான் பிஞ்சு குழந்த பாவம் அப்படின்னு என் 3 பிள்ளைங்களோடு சேர்ந்து உன்னையும் தூக்கிட்டு வந்து காப்பாற்றி உன்னை இவ்வளோ நாளாக வளர்த்து ஆளாக்கிட்டு வந்திருக்கேன், இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது, விதி தெரிய வந்துருச்சு, இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்க. ஆமாடா, நீ என்னுடைய பையன் இல்லைதான், அவளுடைய பையன் தான் நீ, தோ அவ கூட ஒரு ஆள் இருந்ததா இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவள் தான் அவனுடைய புருஷன், அவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் நீ, உன்னை நான் அவகிட்ட இருந்து தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், அதுவும் அவன் என்னை போய் சொல்லி ஏமாத்திட்டான், எனக்கு யாரும் இல்லை அப்படி இப்படின்னு அனாதை அப்படின்னு சொல்லி உன்னோட நடு ரோட்டில் உக்காந்துட்டு இருக்கும்போது நான் தான் போனா போட்டோன்னு மனுஷத்தன்மையை காட்டி பாசத்தோட உன்னையும் அவளையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இதோ என் பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டா, என் பிள்ளைங்களை பார்க்க ஆள் வேணும் அப்படின்னு அவளை ஒரு மனுஷியாக மதித்து நான் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அவள் உங்கள் யாரையுமே சுத்தமாக ஒழுங்காக வளர்க்கவே இல்லை, நான் பெற்ற பிள்ளைங்கள தான் வளர்க்கலன்னு பார்த்தா அவள் பெற்ற பிள்ளை உன்னை கூட அவள் ஒழுங்காக வளர்க்கலடா, சனியனுங்களே விட்டு தொலைஞ்சா போதும் அப்படின்னு உன்னை விட்டுட்டு அவள் ஓடி போயிட்டாடா யாருக்குமே தெரியாமல், அப்படி இருக்கிறவங்கிட்ட நீ இப்போது தேடி போனால் உன்னை வந்து அவள் ஏற்றுப்பாளா அப்படின்னலாம் வந்து நடேசன் வந்து பல்லவன் கிட்ட சொல்லவும் பல்லவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் நிலாவுக்கு கூட என்ன அங்கிள் சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மைதானா அப்படின்னு. ஏம்மா நடந்த விஷயத்த தான் நான் தான் சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் என்னம்மா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே போதும், அவள் இவனை போனால் கூட திரும்ப ஏற்றுக்க மாட்டான், தயவு செஞ்சு இவனை எப்படியாச்சும் பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், இனி இதுதான் அவனுடைய வீடு, இவ்வளோ நாளாக அண்ணனுங்கன்னு நினச்சி கூட போகிறதானா வாழ்ந்துட்டு இருந்தால அதே மாதிரி இவனை இருக்க சொல்லு, கடைசி வரைக்கும் அவகிட்ட போனா கஞ்சி கூட ஊற்ற மாட்டான் அப்படின்னலாம் வந்து நடேசன் கேவலமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்னப்பா ஏன்
அப்படியே விட்டுருந்தா கூட நான் என் அம்மா கூட இருந்திருப்பேன்ல அப்படின்னு. டே உன்னை அவள் கொண்டுட்டு போனா அப்படின்னலாம் வந்து நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. பல்லவா இங்கே பாருடா, இதுக்கு மேலேயும் நீ எதையும் தெரிஞ்சிக்க வேணாம், வா பல்லவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. என்ன நீ இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு? அப்போது என் அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லையா? என் அப்பாவுக்கு கூட என் மேலே பாசம் இல்லையா? யாரோ ஒருத்தர் இவர் இதோ சேரனுடைய அப்பா இவர் என்னை தூக்கி வளர்த்துருக்காரு. என்னை பெற்றவங்களுக்கு என் மேலே ஏன் நீ பாசமே இல்லாத போச்சு அப்படின்னாலாம் வந்து பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பல்லவா நீ இதெல்லாம் இப்போ எதையும் யோசிக்காத, வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னாச்சு இவனுக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா, நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே. அப்போது நிலா நடந்த விஷயங்களை வீட்டில் சொல்லவும் அவங்களுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பல்லவனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படின்னு பாண்டியனுமே அப்போ தான் கேட்குறாங்க. அப்போது பாண்டி இருந்துக்கிட்டு பல்லவன்கிட்ட, பல்லவா எது வேணாலும் நடந்துருக்கட்டும்டா, ஆனால் நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார், நாங்கள் எல்லாமே உன்னோட அண்ணன்டா, உண்மையிலே நாங்கள் எல்லாருமே உன்னுடைய அண்ணங்கடா, நீ என் கூட பிறந்த தம்பிடா, உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நீ யாரும் இல்லாத அனாதைன்னு நினச்சி கூட பார்க்காதடா பல்லவா, நாங்கள் இருக்கோம்டா அப்படின்னலாம் வந்து சேரன் பாண்டியன் சோழன் எல்லாருமே பல்லவனுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவா இங்கே பாருடா, கூட பிறந்தவங்க, அதாவது உனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை, உன்னை பெத்த உன் அம்மா அப்பாவும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லையே, நடேசன் அங்கிளோட தூக்கிட்டு வந்து வளர்த்தாரு. இதோ இவங்க 3 பேரும் உன்னை கூட பிறந்த தம்பியாக இவ்வளோ நாளாக வளர்த்துருக்காங்க. ஏன் இப்போ வரைக்குமே அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் நினச்சி எதையுமே பழையசை நினச்சி கவலைப்படாதடா. இப்போது இவங்க கூட நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்டா பல்லவா. உன் அம்மா நீ எப்பயுமே உன்னை தேடி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, நீ எதுக்குடா கவலைப்படுற பல்லவா அப்படின்னலாம் வந்து நிலா பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லவும் எல்லாருமே வந்து பல்லவனுக்கு ஆறுதலாக எடுத்துகிட்ருக்காங்க. பல்லவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஞாபகங்கள்லேருந்து வீழ்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் பல்லவன் இதை எதையுமே மறக்க மாட்டாங்க. என் அம்மா அப்பா ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவப்படேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்னை கருவிலே அழிச்சிருக்கலாமே அப்படின்னலாம் தான் வந்து பல்லவன் மனசுக்குள்ளே நினச்சி அழுதுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ இந்த பிரச்சனையிலேருந்தும் இந்த நினைவுகள்லேருந்தும் பல்லவனை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாங்க, ஸோ அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.